Hi viewers, this is Dr. Rajalakshmi Parthasarthi here. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹைபிஸ்கஸ் டீ அதனுடைய பயன்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக ஹைபிஸ்கஸ் டீனால் நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபோனில் வந்து கன்சியூம் பண்ணலாமா வேண்டாமா, ஸோ யாரெல்லாம் கன்சியூம் பண்ணணும் அதுவும் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஹைபிஸ்கஸ் டீ, ஹைபிஸ்கஸ் வந்து அதனுடைய பூக்களுக்கு வந்து என்னெல்லாம் ஒரு இது செய்கை இருக்குது அப்படின்னா, ஒன்று அது வந்து பெஸ்ட்டு கூலண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து லேடிஸ்க்கு பொறுத்த அளவு வெள்ளைப்படுறது, அதுக்கப்புறம் பெரும்பாடு, ஓவர் ப்ளீடிங், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து என்னென்னா மெயினாக இந்த ஹைபிஸ்கஸ் வந்து குருதி அழுத்தம், தட் இஸ் பிபி, பிளட் ப்ரெஷருக்கு மெயினாக இதை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். சித்த மருத்துவ நூல்கள் எல்லாத்துலேயுமே இதை வந்து இந்த ஹைபிஸ்கஸ் அப்படிங்கிறது குருதி அழுத்தத்தை சீர்படுத்தும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடப்பட்டு நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்திட்டும் இருக்காங்க. ஸோ இதை மாதிரி ரத்த பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சுத்த தமிழில் சொல்லணும்னா. ஸோ பிபி ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஹைபிஸ்கஸ் டீ யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த ஃபார்மகாலஜிக்கல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டடியில் அவங்க நிறைய வந்து ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ளவர் ஹேஸ் ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி, ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி, ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி அண்ட் சிவிஎஸ்க்கு கார்டியோ ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ரிசர்ச் ஜேர்னலில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதை வந்து தைரியமாக இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதை பயன்படுத்துறதுனால ஒரு இஷ்யூஸும் வராது. சேம் திங் இப்போ வந்து இந்த பூக்கு வந்து ஒரு டெமல்சென்ட் ஆக்டிவிட்டி இருக்குது. டெமல்சென்ட் அப்படின்னா ஒரு பாடியை கூல் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ எனி ஹர்ப் ஒரு கூலிங் ஆக்டிவிட்டி கொடுக்குது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து ஸ்கின் க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதனுடைய காரணம் அதுதான். ஸ்கின் க்ளோவுக்கு காரணம் இந்த ஹர்ப் வந்து ஒரு பெஸ்ட்டு கூலண்ட். பட் இதே வந்து இதை மாதிரி நிறைய ஹர்ப்ஸ் இருக்குது. இப்போ வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு கூலண்ட்டு தான். இந்த மாதிரி டெமல்சென்ட் ஆக்டிவிட்டி உள்ள ஹர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஸ்கின் க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்தது என்னென்னா, ஏற்கனவே இந்த கூந்தல் தைலங்களில் எல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் யூஸ் பண்ணுறாங்க? சிலருக்கு ஓவர் பாடி ஹீட் ஆகி ஹேர் லாஸ் ஆகும். அந்த மாதிரி காரணத்தினால முடி உதிர்ந்தது அப்படின்னு சொன்னால் இந்த செம்பருத்தி போட்ட ஒரு ஆயில், தேங்காய் எண்ணெயில் செம்பருத்தி நல்லா கொஞ்சம் ஒரு முறைப்படி அதை வந்து ஒரு தைலமாக்கி யூஸ் பண்ணுறச்ச கண்டிப்பாக வந்து இந்த முடி உதிர்றது நிற்கும். ஸோ முடி உதிர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா சரியாக வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஓவர் ஹீட் ஆகி ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த செம்பருத்தி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ செம்பருத்தி ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணலாம். ஸோ கஷாய முறைப்படியோ டீ முறைப்படியோ யார் எடுத்துக்கலான்னா கண்டிப்பாக பிபி இருக்கிறவங்க, பிபி ரிலேட்டட் கார்டியாக் அரித்தீமியாஸ், கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கிறவங்க வீக்லி த்ரைஸ் அலாங் வித் சம் அதர் மெடிசின்ஸோட, அதாவது சித்தாலேயே வந்து பிபிக்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு காம்போவில் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எந்த ஒரு தகவல், எந்த ஒரு ஹர்ப் பற்றி உங்களுக்கு தெரியணுன்னாலும் அருகில் உள்ள ஒரு சித்த மருத்துவரை போய் பாருங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து நல்லா கைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சும்மா வந்து எல்லாருமே ஹர்ப்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஒரு ரோட்டில் நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டு வரைக்கும் போகிறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு யூசஸ் வந்து சொல்லுவாங்க. பட் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஆல். ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்ன மாதிரி கிடையாது இந்த ஹர்ப்ஸ் பொறுத்த அளவு. ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அந்த ஒவ்வொரு தன்மையும் ஒரு தேகியை பார்க்கணும். ஒரு பேஷண்ட் வரான்னா ஒரு சித்த மருத்துவர் அவங்க வந்து ஒரு வாத தேகியா, பித்த தேகியா, கப தேகியா அப்படிலாம் வந்து ஃபுல்லாக வாத பித்தமா, பித்த கபமா, இந்த மாதிரி ஒரு 9 செட் ஆஃப் ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை வந்து அவங்க ஒரு பேஷண்ட்டை பார்க்குறப்ப, சில கொஷின்ஸ் கேட்குறப்பவே அவங்க வந்து அனலைஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஹர்ப் கொடுக்கணும், இந்த ஹர்ப் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த முறைப்படி தான் வந்து இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுமே ஒழிய எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ண வேண்டாம். எப்பயுமே ஒரு சித்த மருத்துவரை நாடி உங்கள் ஆலோசனையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே, thank you so much for watching my video. Please subscribe to my channel. Thank you.